வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மத்திய கிழக்கில் பிராந்திய அமைதியின்மைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்து வரும் காரணத்தால் மத்திய கிழக்கில் உள்ள நாடுகளில் அமெரிக்க தூதரகங்களிலிருந்து தூதரக அதிகாரிகள் மற்றும் குடும்பத்தினரை வெளியேற்றும் நடவடிக்கைகளை தொடங்கிக் உள்ளது அமெரிக்கா. இந்த நடவடிக்கை ஈரானுடன் சாத்தியமான போர் ஏற்பட வாய்ப்பு உள்ளதை காட்டுகிறது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தூதரகங்களில் அத்தியாவசிய நடவடிக்கைகளுக்கு அவசியமற்றவர்களாக கருதப்படும் நபர்களின் இருப்பை அமெரிக்கா குறைத்து வருவதாக அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர். அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மோசமடைந்து வரும் நிலையில் ஈரானுடனான பதட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்திற்காக ஈரானுக்கு கொடுத்த காலக்கெடு நெருங்கி கொண்டிருக்கிறது. இதுவரை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை. காலக்கெடுவுக்குள் அமெரிக்காவுடன் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஈரான் வராவிட்டால் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் அதிகாரி ஒருவர் தமது பெயரை வெளியிடாத நிலையில் கூறிய போது, ஜனாதிபதி ட்ரம்ப் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அமெரிக்கர்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உறுதி பூண்டுள்ளார். அந்த உறுதிப்பாட்டிற்கு இணங்க எங்கள் அனைத்து தூதரகங்களிலும் பொருத்தமான பணியாளர்களின் நிலையை நாங்கள் தொடர்ந்து மதிப்பிட்டு வருகின்றோம். எங்கள் சமீபகால பகுப்பாய்வின் அடிப்படையில் ஈராக்கில் உள்ள எங்கள் தூதரகத்தின் பணியின் அளவை குறைக்க முடிவு செய்துள்ளோம். அதற்கமைய தூதரகத்தின் அன்றாட அவசிய நடவடிக்கைகளை தவிர இதர நடவடிக்கைகள் அனைத்தும் நிறுத்தப்படுகின்றன. ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் அத்தியாவசிய நடவடிக்கைகளுக்கு அவசியமற்றவர்களாக கருதப்படும் நபர்கள் திருப்பி அழைக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்தார். முன்னதாக நேற்று புதன்கிழமை 2 அமெரிக்க அதிகாரிகள் அசோசியேட்டட் பிரசிடம் பிராந்திய அமைதியின்மைக்கான சாத்தியக்கூறுகள் காரணமாக பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்திலிருந்து அனைத்து அத்தியாவசியமற்ற பணியாளர்களையும் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகங்களில் இருந்தும் அத்தியாவசியமற்ற பணியாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் வெளியேறவும் ராஜாங்க அமைச்சு அங்கீகாரம் அளித்தது என்று தெரிவித்தார்கள். அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் கீழ்தான் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் செயல்படுகின்றன. கூடுதலாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள இடங்களிலிருந்து ராணுவ சார்புடையவர்கள் தானாக முன்வந்து வெளியேறுவதற்கு அங்கீகாரம் அளித்துள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மற்றொரு அமெரிக்க அதிகாரி இது பெரும்பாலும் பஹ்ரைனில் அமைந்துள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு பொருத்தமானது என்று கூறினார். காரணம், அமெரிக்க ராஜதந்திரிகள் மற்றும் தூதரக அதிகாரிகளின் குடும்ப உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் பஹ்ரைனில் வசிக்கின்றனர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முட்டுக்கட்டையை அடைந்துள்ளதால் சமீப கால நாட்களில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. அதிகரித்து வரும் உராய்வுகளின் வெளிச்சத்தில் அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தின் தலைவராக மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகளை வழிநடத்தும் மைக்கேல் குரில்லா இன்று வியாழக்கிழமை அமெரிக்க செனட் குழுவின் முன் வழங்கவிருந்த தனது சாட்சியத்தை ஒத்திவைத்ததாக 2 அதிகாரிகள் தெரிவித்தனர். குரில்லா செனட் ஆயுத சேவைகள் குழுவின் முன் சாட்சியம் அளிக்க தயாராக இருந்தார். இருப்பினும் மத்திய கிழக்கில் பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனின் சில திட்டங்கள் மாறியுள்ளதாலேயே செனட் ஆயுத சேவைகள் குழுவின் முன் அவரது சாட்சியம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஈரானிய இஸ்லாமிய குடியரசு மீது அமெரிக்கா விதித்துள்ள சில கடுமையான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை மட்டுப்படுத்த அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது. ஈரான் தனது அணுசக்தி திட்டம் அமைதியானது என்று வலியுறுத்துகிறது. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை 6வது இந்த வார இறுதியில் ஓமானில் தற்காலிகமாக திட்டமிடப்பட்டிருந்ததாக ராஜதந்திர விஷயங்களை பற்றி விவாதிக்க பெயர் வெளியிடாத நிலையில் பேசிய 2 அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் நடப்பது அவசியமான நினைப்புகள் அமெரிக்க அதிகாரிகள் மட்டத்தில் அதிகரித்து வருவதாகவும் அந்த அதிகாரிகள் புதன்கிழமை தெரிவித்தனர். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரானுக்கு எதிராக ராணுவ பலத்தை பயன்படுத்துவதாக முன்னர் அச்சுறுத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது குறித்து குறைவான நம்பிக்கையினை அளித்தார். நியூயார்க் போஸ்டின் செய்தியாளரிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் குறித்து தனக்கு மேலும் மேலும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். ட்ரம்ப் மேலும் தெரிவித்த போது, ஈரானியர்கள் தாமதப்படுத்துவது போல் தெரிகிறது. அது ஒரு அவமானம் என்று நான் நினைக்கின்றேன். 2 மாதங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது எனக்கு நம்பிக்கை குறைவாக உள்ளது. அவர்களுக்கு ஏதோ நடந்துவிட்டது என்று அவர் பதிவு செய்யப்பட்ட நேர்காணலில் கூறினார். ஐநாவுக்கான ஈரானிய தூதர் சமூக ஊடகங்களில் வெளியாகும் ஈரான் மீது அமெரிக்காவின் பெரும் படையெடுப்புக்கான அச்சுறுத்தல்கள் உண்மைகளை மாற்றாது என்று தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது, ஈரான் அணு ஆயுதத்தை முன்போ இப்போதோ நாடவில்லை. அமெரிக்க இராணுவவாதம் உறுதியற்ற தன்மையை மட்டுமே தூண்டுகிறது என்று எழுதினார்.
ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் அசீஸ் நசீர்சாதே நேற்று புதன்கிழமை செய்தியாளர்களிடம் கூறிய போது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் பலனை தரும் என்று நான் நம்புவதாக கூறினார். இருப்பினும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுக்க டெஹ்ரான் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து கூறிய அவர், நம் மீது ஒரு போர் திணிக்கப்பட்டால் எதிராளியின் உயிரிழப்புகள் நிச்சயமாக நம்முடையதை விட அதிகமாக இருக்கும். அப்படியானால் அமெரிக்கா மத்திய கிழக்கை விட்டு வெளியேற வேண்டும். ஏனெனில் அமெரிக்காவின் அனைத்து இராணுவ தளங்களும் நம் தாக்குதல் வீச்சு எல்லைக்குள் உள்ளன என்று அவர் கூறினார். அவற்றை நாம் தாக்கலாம். மேலும் மத்திய கிழக்கில் அமெரிக்க தளங்களை அமைக்க அனுமதித்த நாடுகளில் உள்ள அனைவரையும் தயக்கமின்றி குறிவைப்போம் என்றார். மத்திய கிழக்கு அரபு நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது சமீப காலங்களில் இதுவே முதல் தடவை. அதிகரித்து வரும் பதட்டங்களின் ஒரு தனி அறிகுறியாக பிரிட்டிஷ் கடற்படையால் மேற்பார்வையிடப்படும் மத்திய கிழக்கை தளமாக கொண்டு பிரிட்டிஷ் கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையத்தின் அறிக்கை நேற்று புதன்கிழமை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள கப்பல்களுக்கு ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டது. அந்த எச்சரிக்கையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு அதிகரித்து வரும் பதட்டங்கள் குறித்து தமது அமைப்பு ஆழமாக அறிந்திருப்பதாக கூறியது. தற்போது மத்திய கிழக்கில் உள்ள கடற்படை கப்பல்கள் மீது நேரடி தாக்குதல்களை நடத்தக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளுக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன என்றும் தெரிவித்தது. பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடா மற்றும் ஹார்மோஸ் நீரிணையில் உள்ள கடற்படை கப்பல்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு பிரிட்டிஷ் கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் வலியுறுத்தியது. அந்த நீர்வழிகள் கடந்த காலங்களில் ஈரானிய கப்பல் கைப்பற்றல்கள் மற்றும் தாக்குதல்களை கண்டிருந்தாலும் பிரிட்டிஷ் அமைப்பு தமது அறிக்கையில் ஈரானின் பெயரை குறிப்பிடவில்லை. உலகின் பெரும்பாலான எண்ணெய் மற்றும் தானியங்கள் உட்பட முக்கிய பொருட்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பரபரப்பான கடல் பாதைகள் வழியாக செல்கின்றன. புதன்கிழமை ஒரு தனி அறிக்கையில் மற்றொரு பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்ப்ரே இஸ்ரேலுடன் இணைந்து வர்த்தக கப்பல் போக்குவரத்தில் அதிக ஆபத்தில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறியது. இஸ்ரேலிய தாக்குதல் நடவடிக்கைக்கு அமெரிக்காவின் கணிசமான ஆதரவு அமெரிக்க கப்பல் போக்குவரத்து மற்றும் அமெரிக்க சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்களுக்கு ஆபத்தை அதிகரிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அதன் பரம எதிரியான ஈரானின் எந்த ஒரு நடவடிக்கையும் குறிப்பாக வளைகுடா மற்றும் அருகிலுள்ள கடல் பகுதிகளில் ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கப்பல் துறை காப்பீட்டு வட்டாரங்கள் தெரிவித்தன. கடந்த ஆண்டு ஈரான் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவியது. அதையடுத்து இஸ்ரேல் ஈரானுக்குள் உள்ள இலக்குகள் மீது விமான தாக்குதல்களை நடத்தியது. BIMCO கப்பல் சங்கத்தின் தலைமை பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அதிகாரி ஜேக்கப் லார்சன் நேற்று தெரிவித்த போது, எந்த ஒரு தாக்குதலும் கப்பல் போக்குவரத்தை மேலும் பாதிக்கலாம். அமெரிக்கா உட்பட அப்பகுதியில் செயல்படும் பிற நாடுகளின் இராணுவ படைகளை சிக்க வைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை கொண்டிருக்கும் என்று கூறினார். இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே முழுமையான ஆயுத மோதல் நிச்சயமாக ஹார்மோஸ் நீரிணையை குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மூடி எண்ணெய் விலையை உயர்த்தும் என்று அவர் தொடர்ந்தார். இதற்கிடையில் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் ஆளுநர்கள் குழு ஈரானை கண்டிக்கும் ஒரு நடவடிக்கையில் வாக்களிக்க தயாராக உள்ளது. அக்டோபர் வரை இன்னமும் செயலில் உள்ள உலக வல்லரசுகளுடனான டெஹ்ரானின் 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஒரு நடவடிக்கை மூலம் ஈரான் மீதான ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகளை மீண்டும் விதிப்பதற்கான முயற்சியை இது தொடங்கக்கூடும். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பதிலடி கொடுக்க போவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளது. ஈரான் பதில்களை வழங்கவில்லை என்றும் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான உறுதிமொழிகளை மீறுகிறது என்றும் வரைவு தீர்மானத்தில் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் ஆளுநர்கள் குழு வியாழக்கிழமை வாக்களிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மத்திய கிழக்கில் ஏதோ ஒரு தரப்பு தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும். ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 6வது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாமல் போகும் வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது என்று விவரங்களை நன்கு அறிந்த ஒரு வட்டாரம் புதன்கிழமை தி ஜெருசலேம் போஸ்டுக்கு தெரிவித்தது. மேற்கத்திய உளவுத்துறை அதிகாரிகள் டெஹ்ரான் தனது அணுசக்தி தளங்களில் மாற்றங்களை செய்ய நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தைகளால் வழங்கப்படும் நேரத்தை பயன்படுத்துகிறது என்று நம்புகிறார்கள். ஈரானிய அணுசக்தி தளங்களில் மாற்றங்கள் எதிர்கால இராணுவ தாக்குதலின் செயல்திறனை குறைக்கும். கடந்த வசந்த காலத்தில் ஈரான் நிலத்தடி ஏவுகணை நகரங்கள் மற்றும் தற்போது நிலத்தடியில் உள்ளவற்றுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பிற இராணுவ தளங்களின் பல காணொளிகளை வெளியிட்டது. ஈரானின் போர்டோ அணுசக்தி ஆலையை விட ஆழமான நிலத்தடியில் ஒரு மலையின் அடியில் கட்டப்பட்ட புதிய நட்டான்ஸ் அணுசக்தி நிலையத்தின் கட்டுமானம் பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. சமீப கால வாரங்களில் இஸ்ரேலிய மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகள் அமெரிக்க நிர்வாகத்தின் மூத்த உறுப்பினர்களை ஈரான் வேண்டுமென்றே பேச்சுவார்த்தைகளை காலம் தடத்தி வருவதாக எச்சரிக்கின்றனர். இந்த வாரம் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையே நடந்த தொலைபேசி அழைப்பிலும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது.
டெஹ்ரான் வெறுமனவே நேரத்தினை வாங்குகிறது என்று பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ட்ரம்பிடம் கூறினார். ஈரான் மீதான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தடைகள் அக்டோபர் நடுப்பகுதி வரை மட்டுமே மீண்டும் விதிக்கப்படும் என்று ஸ்னாப்பேக் பொறிமுறை தொடர்பாக ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பிளவை உருவாக்கும் முயற்சியில் ஈரான் பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிப்பதாக ஐரோப்பிய அதிகாரிகள் தங்கள் அமெரிக்க சகாக்களுக்கு எச்சரித்துள்ளனர்.